guys, welcome to my channel Little Glow. இந்த சேனலில் ஹேர் க்ரோத்க்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையை வச்சு முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் அதே சமயம் கருப்பாகவும் எப்படி வளர வைக்கலாம் அப்படின்ற டிப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை நிறைய உணவுப் பொருட்களை சேர்த்து சமைக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஆயுர்வேதிக் முறையில் ஹேர் க்ரோத்துக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா முடி நல்லா வளரும், முடி கருப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை இந்த கருவேப்பிலையை வச்சு எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? முடி அடர்த்தியாக வளரணும்னு ஆசை இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த 2 மெத்தடில் கருவேப்பிலையை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஹேர் பேக் ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் எதுக்கு சேர்க்காமல் அரைக்கிறோன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணும். உங்கள் தலைமுடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் தீய வச்சுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு தலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவும் போல் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு முடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு வச்சாலும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷாம்புவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வீக்லி 2 டைம் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எப்போலாம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் இந்த கருவேப்பிலை எண்ணெயை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வெந்தயம். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா தயிர் 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 பொருளையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயம், தயிர், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். உச்சந்தலையில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். அதை மறக்கவே கூடாது. டைரெக்டாக ஷாம்பு தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான 2 டிப் கருவேப்பிலையை வச்சு ரொம்பவே ஈஸியாக அண்ட் குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 டிப்பும் வீக்லி 2 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த எண்ணெயை ஒரு 3 to 6 மந்த்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கை எப்போலாம் நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே சமயம் கருவேப்பிலையை சாப்பாட்டில் பார்க்கும்போது அதை ஒதுக்கி வைக்காமல் அதை எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். உங்கள் ஹேர் பிளாக்காகவும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகவும் செய்யும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேர் க்ரோத்க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.